பதிவில் நம்ம இந்த மாதிரி முருகர் போய் வள்ளியை பார்க்குறாரு அந்த குகையில், வள்ளி குகையிலன்னு பார்த்தோம். அப்போது முருகர் பார்க்க ட்ரை பண்ணும்போது கூட வள்ளி பார்க்கல அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ முருகர் என்ன பண்ணுறாரு வள்ளிக்கிட்ட, அம்மா நீ 12 வருஷமாக பண்ண தவம், அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அடுத்த பிறவியில் நான் வரேன், அடுத்த வாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் சொல்ல தவறாமல் நான் நின்றுட்டேன். இப்போ நீ என்னை பார்க்க மாட்டேன்ற, என்னை பார்க்குறதுக்கு யார் வெயிட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் என்னை பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ உன்னை பார்க்கறதுக்காக நீ இருக்கிற இடத்துல நிற்கிறேம்மா. இப்போவும் நீ என்னை பார்க்க மாட்டேங்கிறே, இப்போ மட்டும் நீ என்ன பண்ண, இப்போ நீ என்னை பார்க்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், திருப்பி கோச்சின்ட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன், என்னோடய கந்தலோகத்துக்கே போயிடுவேன், அப்புறம் நான் திருப்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முருகர் சொல்கிறாராம் வள்ளியை பார்த்து. அப்புறமா என்ன ஆகும்னா, மேலே தான் பழி வரும், முருகன் வந்தான், வள்ளி தான் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவா, பழியை தூக்கி மேலே போட்டுருவாமா அப்படின்னு முருகன் சொல்கிறானா. இத்தனை சொன்னதுக்கு அப்புறமாவும் அம்பாள் என்ன பண்ணுறாங்களாம், பதிலே பேசலையாம். அப்படி பதில் பேசாமல் நிற்கும்போது நம்பிராஜன், அதாவது வள்ளியோட அப்பா அந்த இடத்துக்கு வரும்போது முருகன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா அவனுக்கும் பயமாக இருக்கும்ல, அதனால அவனும் என்ன பண்ணிட்டானா, ஒரு வேங்கை மரமாக மாறிட்டாராம். அந்த வேங்கை மரத்தினுடைய 4 வேதங்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தினோட வேராக 28 சிவாகங்களும் அந்த மரத்தினோட கிளையாக, 64 கலைகளும் கிளைகளாக பிரான்ச்சஸாக, அந்த மந்திரம் இருக்குல்ல, அந்த வேத மந்திரம் எல்லாம் மலர்களாக, முருகன் என்ன பண்ணுறானா, அந்த மரத்திலேயே ஒரு மந்திர வடிவமாக நிற்கிறானாம். அப்போது அந்த நம்பிராஜன், அதாவது வள்ளியினோட அப்பா கேட்குறாரா, என்னம்மா இது புதிய மரம் இவ்வளோ பெருசாக இங்கே நிற்கிதே அப்படின்னு சொல்லும்போது, வள்ளி சொல்கிறாங்களே, இல்லைப்பா இந்த மரம் இப்போ தான் முளைச்சிது அப்படின்னு சொல்லும்போது, நம்பிராஜன் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், கத்தி கடப்பா அந்த மரத்தை அறுக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்களாம், அந்த மந்திர மரத்தை, முருகனாக நிற்கிற அந்த மந்திர மரத்தை அறுக்கிறதுக்கு போகிறாங்களாம். அப்போ நம்பிராஜன் சொல்கிறாராம், அதாவது வள்ளியோட அப்பா, வேண்டாம் விட்டாதீங்க, ஒரு மரம் முளைச்சா ஒரு குட்டி செடியிலேருந்து தான் அது வளர்ந்து வருஷக்கணக்காகும் பெருசாக மரமாக வளர. ஆனால் நேற்று இல்லாமல் இன்றைக்கி இது நிஜமாகவே ஒரு பெரிய மரமாக பூ காய் காய்க்கிற அளவுக்கு ஒரு மரம் வரணும்னா இது ஏதோ தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால இதை நம்ம வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்பிராஜன் என்ன பண்ணுறாராம், கூட இருக்கிறவங்கள தடுக்கும்போது முருகன் என்ன பண்ணுறானா, அதுக்குள்ளே தன்னை ஒரு வளையல்காரனாக மாற்றிக்கிறானா. வளையல்காரனா, ஏன்னா வள்ளி தான் பேச மாட்டேன்றாங்க, நான் இத்தனை வெள்ளம், நான் இப்படிப்பட்டவன், நீ என்னை பார்க்கலன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன்னு சொன்ன பிறகும் வள்ளி பேசலை இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாராம், ஒரு வளையல்காரராக முருகர் வள்ளிக்கு வளையல் போட்டு விட்டு அவங்கள தொட்டு சந்தோஷப்படுறாராம்.